மாஸ்டர் டீ சாப்பிடுங்க மாஸ்டர். அம்மா டீ சாப்பிடுங்கம்மா. ஏப்பா இந்த பொண்ணோட ஆடுற பையனை கூப்பிடுப்பா. சார் அவர் வரலையா சார்? வரலையா? உனக்கு எப்படி தெரியும்? மேனேஜர் பேசிக்கிட்டா சார். ஐயோ என்ன பண்றது சார்? நான் நல்லா ஆடுவேன் சார். டீ காஃபி கொடுக்கணும் டான்ஸ் வராது போயா. சார் 10 வருஷமா போராடிக்கிறதுக்கு சார். இந்த பாருங்க டான்ஸ் கார்டு முதல்ல வச்சிருக்கேன் சார். ஓ டான்ஸ் கார்டுலாம் வச்சிருக்கியா நீ? ஆமா சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏப்பா இந்த பையனுக்கு ட்ரெஸ் ஒன்னு கொடு. சார் ட்ரெஸ் நானே வச்சிருக்கேன் சார். இத புடிங்க சார். என்ன ஆச்சரியம் பண்ணுங்க சார். நான் போட்டு வந்திருக்கேன். ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வாடா. ஆஹா ஐயோ என் கனவு படுத்துச்சு. டேய் செங்கல் வாடா. டேய் டேய் மச்சான் எப்போ வந்தீங்க? சரி இப்பதான் வந்திருப்பீங்க. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி நல்லா தான் இருப்பீங்க. இருக்க வரேன். நீ ஹீரோ ஆகணும்னு சொல்லி தானே ஊர்ல இருந்து வந்த. இங்க என்னடா டீ காஃபி நான் கொடுத்துட்டு இருக்க? அதை ஏன்டா மச்சான் கேக்குற? சினிமாவுல ஹீரோ ஆகுறது சாதாரண நினைச்சு வந்துட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய போராட்டமா இருக்கு. உள்ள போய் காணா போயிட்டாப்பா. நான் எப்படி ஆளு விடுவேனா? டீ காப்பியை கொடுத்தாலும் உள்ள பூந்துட்டல. மாமா பிசில் ஊதிட்டாங்க. லேட் ஆச்சுன்னா வேற ஆள மாத்திடுவாங்க. இருக்க வரேன். தங்கறதுக்கு தானே. ஏன் வீட்டுல ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருக்க வந்துடுறேன் சார். வந்துட்டேன். நிப்பாட்டு ஆட்டோ நிப்பாட்டு. வாங்க 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 வாங்கடா. நம்ம ஆட்டோ வாங்க. இவ்வளவு பெருசா இருக்கு. அப்புறம் மச்சான் சொல்றா. இதான் என்னுடைய பேலஸ். நீங்க இங்கதான் தங்க போறீங்க. இங்கதான் தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம். என்ஜாய். அப்ப மாடியில விளையாடலாமா? அங்க கூட என் ஃப்ரெண்ட் தானே இருக்கான். இப்ப தற்சமயம் ஃபாரின் போயிருக்கான். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? நீங்க வாடகை கொடுக்குங்கிற அவசியம் இல்ல. ஏன் ஓனர் செத்துட்டானா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்கறது வக்கு இல்ல. இதுல கூட 2 பேர் அடிச்சுட்டு வண்டியா? யாரா அவனுங்க? போடா வெளியே. ஹலோ ஹலோ ஒரு ஓனர் குடியிருக்க மரியாதையா பேச படிக்க. உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுனேன். நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்டபொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டபொம்மை யாருன்னு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன்? நம்ம ரஜினி பாட்ஷாவிலே நடிச்சதுனாலே தான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொன்னடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல். கை பேசாத. இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகை ஏடுறா. அப்படி கேளியா? அப்படி கேளு. டேய் மச்சான் சில்லறை காசு ஒரு 2000 ரூபாய் தான் கொடு. 2000 உனக்கு சில்லறையா? சும்மாடா. குறா மச்சான். ஆமா இல்ல எவ்வளவு இருக்கு? 2100. இந்த 100 அப்படி அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்த அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்க. இதுக்கு மேல பேசப்படாத நீ. ஆமா இவனெல்லாம் யாரா? உன மாதிரி சினிமால சான்ஸ் எடுத்து அலையற பசங்களா? இந்த மாதிரி வெட்டி பசங்களா இருக்க கூடாது. முதல்ல வெளிய போ சொல்லு. வெட்டி பே கிட்டி பெண் பேசப்படாது. அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா? பழனியப்ப காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. சும்மா சொல்ல வேண்டிய சொல்லி தானே ஆகணும். மந்த்லி 20000 ரூபாய் சம்பளம். மைண்ட் இட். தள்ளு. சார் நீங்க ப்ரொஃபஸரா? நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிட்டேன். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க. டேய் ஏண்டா டேய் என்னடா? அந்த வீட்டு ஓனர் கிட்ட நாங்க ப்ரொஃபஷன் எதுக்காக போய் சொன்னேன்? நாளைக்கு உண்மை தெரிஞ்சா நம்மள தப்பா நினைக்க மாட்டாரு. மச்சான் அந்த ஆளு டென்ஷன் பார்ட்டி. அவன்கிட்ட வேலை இல்லைன்னு உண்மையை சொன்னோம்னா நம்மள நிக்க விட மாட்டான். அப்பயே அடிச்சு விரட்டி இருப்பான். அதனாலதான் நீங்க ப்ரொபோசல்னு ஒரு பொய்ய சொன்னேன். அது மட்டும் இல்ல மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்படாது. பாதி பொய் பாதி உண்மையை பேசினா தான் வாழ விடுவாங்க. இந்த வேலைக்கு ஊர்ல மாடு மேய்ச்சிருக்கு. மச்சான் மச்சான் என்னடா? கோலம்லாம் அப்புறம் போடலாம். அங்க பாத்தியா எதிர்த்த வீட்டுல சூப்பரா 2 ஃபிகர்ஸ். அதுங்க யாரா இருக்கும்? டேய் அந்த ஓனரோட தங்கச்சி சொல்ல. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்களா இருக்கும். அப்ப நான் ஒண்ணு பண்ணட்டுமா? நம்முடைய டீடைல்ஸ்லாம் அங்க கொடுத்துட்டு அதுங்க பயோடேட்டாவை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வேலையை பாரு போ. போடா. நீ வேஸ்ட்ரா. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா நம்ம பண்பாடே. அத போய் வேண்டாங்க. ஏய் மக்கு இங்க வா. என்ன ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு? அங்க பார் ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு. நான் தான் கோலம். ஆமா எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க? பொண்டாட்டிங்க இல்லையோ? பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க. அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்யறாங்க. இது என்ன கேள்வி? இந்த பிரச்சனையை நான் முளையிலேயே கிள்ளிடுறேன். நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன பேசிட்டோம்? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகல. நாங்க பேச்சுலர்ஸ்.
ஓ வெரி சாரி. இட்ஸ் ஆல் ரைட், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம். எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி 20,000க்கு மேல எகிருது. இந்த இன்ஃபர்மேஷன்ல நாங்க உங்ககிட்ட கேட்டோமா? கேட்கல, இருந்தாலும் நெய்பர் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா? கேட்காம சொல்றது கடமை கிடையாது. லூசுன்னு அர்த்தம். கெட் அவுட். இந்த ரவுடி யார், உங்க பாடி கார்டா? ஐயோ, கோயில்பட்டி வீரலட்சுமிடாது. மச்சான், அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார், அது கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஆனா 2 ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார், அது சாப்பிடுற டைப். அது இருக்கட்டும், உன்னை யார் நாம ப்ரொஃபஸரா வேலை சொன்ன அந்த பொண்ணுகிட்ட சொல்ல சொன்னது? என்ன பேச்சு பேசுற நீ? அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான். இந்த பாரு மச்சான், பொய் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டோம், அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் நம்ம பண்பாடு, மறந்துடாத. ஏண்டி 2 பேரும் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்க, மாசம் 20,000 சம்பளம்னு சொல்றாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமே. ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது. உலகமகா கஞ்சனுங்களா இருப்பாங்க. மச்சான், இப்ப இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல கொம்பா? டேய் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா? அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு. நீரு இப்படி வா. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல. பெர் டே 2000 செலவாகுது தெரியும்ல? டேய், இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால்தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிட்டு இருக்கோம். எப்படி? ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறத வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம், செயல்ல செய்து காட்டுவோம். அப்படிதானடா? வாவ், வெரி குட். உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நைஸ் மீட்டிங் யூ. டேய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மணி 7 ஆகி போச்சு, இன்னும் வரல. என்ன வரல? ஈடியா, காபி சாப்பிட்டா தான் வரும் சொன்னல. அவன் மறந்துட்டான், கத்திட்டு இருக்காத விடுறா. என்ன மறந்து? கேர்ள்ஸ் இருக்காங்க, பார்த்து பேசுறான். கேர்ள்ஸா? அங்க. வேற ஆர் த கேர்ள்ஸ்? சூப்பர் பிகர், சூப்பர் கேர்ள்ஸ். சார், நான் சொன்னல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது இவங்க தான், பெரியக்கா சின்னக்கா. ஓ சிஸ்டர். அவர் ரிலேஷன். ஹேய், நோ டச்சிங், ஒன்லி டாக்கிங். ஓகே, Hi. ஐ அம் Hi. வெரி ஷாய். அக்கா, நான் சொன்னல எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு. இவர்தான். ஓ வணக்கம். ஹாய். இவர்தான் என்ன 3 மாசத்துல ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிருக்காரு. 3 மாசம் வேணா ஆக்குவான். அஜித் விஜய் எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லம்மா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணனும் ஒரே டார்ச்சர். ஒரு ஹீரோவும் டைரக்டர் இருக்கு, பார்த்துட்டு போவனா? சார், சார், நாங்க ஷூட்டிங் வந்து அவங்கள எல்லாம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பார்க்கணும், அவ்வளவுதானமா? நீங்க என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும் சொல்லுங்க, நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துட்டேன். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோ கிராக் என்னடா? கையெழுத்துறா மூதேவி. ஓகே ஓகே, போடலாமே போடலாமே. அம்மா பேனா இருக்கா? உங்க பாக்கெட்ல இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. கரும. டேய், கொஞ்சம் குனி. எதுக்கு? குனிடா. சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா? சோ, என்னடா? இந்தம்மா. Thank you sir. Okay, Bye. thank you. See you. ஓகே, பரவாயில்ல. ஏய், இல்லடா டுபுக்கு. ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கற? என்னடா? வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்கற நீ. ஏன்டா நீ ஒரு 2ஆம் கிளாஸ் ஃபெயில், நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய், சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம். உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாதே. ராமராஜ வீடு நம்பர் 3 வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. தட் இஸ் சினிமா. அவுட். கண்ட்ரி ப்ரூட். டேய், சிக்கன் காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்றாத. ஜோதிகாவை பாத்தீல நல்லெண்ணெய் விளம்பரத்துல? அந்த அளவுக்கு சொல சொலன்னு எண்ணெயா ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொலன்னு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவ. என்ன பத்தி எது வேணாலும் பேசு, ஜோதிகாவை பத்தி பேசு, அப்புறம் கெட்ட. Hello. காய்கறி அடுப்பு என்னங்க சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால தான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே. மாசத்துல பாதி நாள் பேதி புடிங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார். என்ன? எனக்கு ஒரு டவுட். என்ன, எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடிங்கிச்சுனா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. என்ன கொஞ்சம் ஒரு டீசன்ஸ் இல்லாம எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அது இல்லங்க. நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கறீங்க. ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பார்க்கல. This is too much. உண்மையிலேயே நீங்க ப்ரொஃபஸரா இல்லையா? ப்ரொஃபசர் இல்லன்னு சொல்லாதீங்க. இந்த காலத்துல ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கிறா. எங்களை பார்த்து கேள்வி கேக்குறீங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா. மேடம், எங்களுக்கு காலேஜ் இருக்கிறது 6 நாள் தான். மீதி ஹாஃப் டே இருக்கு பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலையெல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம், முதல்ல நாங்க சமைக்க போறோம். கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
நீங்களும் வரீங்க வாடா. நான் வரேன் இப்போ இதோ பாருங்க கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும் ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம் வரேன் ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க லேடிஸோட நாங்க சூப்பரா சமைப்போம் உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சைப்பருப்பு பாயாசமும் உளுந்தம்பருப்பு வடையும் பண்ண போறோம் அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்க இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன் சேலஞ்ச் சேலஞ்ச் அந்த கேப்ல அத புடுறா ஓகே சூப்பர் மச்சான் மச்சான் வரப்போற கெஸ்ட்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு 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 முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்பளம். எப்படி? அடா பாவி இந்த காலத்துல பிச்சைக்காரன் கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கடா கெடுத்து குட்டிக்கு வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும் ஐயோ டேய் வரப்போறதோ சூப்பர் பிகனுங்க அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம் உளுந்தம் பருப்பு வடை இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? அட பாவி ஐயோ முதலுக்கே மோசமா போச்சே. டைரக்டர் எல்லாம் எனக்கு தெரியும். பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டு தரதாக சவால் விட்டுருக்க. இவன் எனக்கு தெரியாது கையை வச்சுட்டான் அவ்வளவுதானே. அது மட்டும் இல்லடா ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சபதம் விட்டு வந்துட்டேன். மீசை பண்ணலாமா பந்தயம்? ஆமா அறிவு கிட்டவனே. இத எடுத்து வாயில வை. வைக்கிறேன். பத்த வைக்கிறேன். டேய் ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மீசை பந்தயம் கட்டப்படாது. தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? இது என் காதல் பிரச்சனைடா. என்னது காதல் விஷயமா? ஆமாடா மச்சான். எழுத்து விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய் அந்த குண்டா இருக்கிறது ஏன்டா? சிச்சி அது லூசுடா. அதே மேல லவ் பண்ணுவான். ஊர்ல இருந்து வந்துச்சுப்பா 2 பொண்ணுங்க. அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே அது. யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டண்ட் பாட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன. அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான். அதான் இந்த சமையலை பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்ல மச்சான். அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்து அதான் நினைக்கிறேன். அழகு பாட்டு. நான் யாரு? டுபா குரு மச்சான். நான் யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால அழுகலாமா? இந்த பாரு உனக்கு தேவை பாயசம் வடை தானே. ஆமா என் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண கெட்ட தோற. என்னது பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிட்டா. ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோயினி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும் அவ்வளவுதானே? கொடு நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. ஓஹோ அப்படியா? சீக்கிரம் சீக்கிரம் எப்படியாவது பண்ணி அசத்திடுறோம்டா. என்னது சமைக்கிறத விட்டுட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நோ 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 உங்களுக்கு எல்லாம் எப்படி சூப்பரா சமைச்சு போடுறதுன்னு திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல தெரியலன்னா விட்டுருங்க. விடுறதா? அனாவசியமா மீச போயிட போகுது. இத பாருங்க மீசைய பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணும் வீக் இல்ல. லிஸ்டுக்காக we are waiting. லிஸ்டா? அது ஒண்ணு இல்லங்க. நம்ம டைரக்டர் மச்சா இருக்காருங்க. என்னென்ன ஐட்டம் பண்றதுன்னு மாடி மேல உட்கார்ந்துட்டு லிஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள ஏத்தி மண்டையில இருக்கிறதெல்லாம் ஸ்டவ் மேல இறக்கி அப்படியே வடபாயசமா தரையில இறக்கி வைக்க போறோம். யா டேய் முதல்ல பாயசத்தை பண்றோம். நான் படிக்கிறேன். பா பருப்பு 1 கிலோ. அதான்டா அந்த பைத்தம் பருப்பு. என்ன பேச்சு பேசுற? பாதாம் பருப்பு கூட தான் பா பருப்புன்னு கடைக்காரர் எழுதுறாரு. டேய் 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 நாம பைத்தம் பருப்பு பாயசம் தான் செய்ய போறோம். கண்டுபிடிச்சாரா? அதானே நானும் சொல்றேன். பாயாசத்தை அப்புறமா கிண்டுவோம். முதல்ல வடைய பாப்போம். சொல்லு என்னது? எண்ணெய் 1/2 கிலோ. என்ன முட்டாள்ற இந்த லிஸ்ட போட்டது? வேற என்னன்னு போட்டா எனக்கு என்ன தெரியும்? டேய் கடல் எண்ணெய் தான்டா. நீ என்ன பேச்சு பேசுற? கடல்ல மட்டும் தான் உலகத்துல இருக்கா? தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய் எல்லாம் எண்ணெய் இல்லாம என்னடா பண்ண சொல்ற? என்ன கை நீட்டி பேசுற? பிச்சரோட என்ன அடிச்சிட்டு இருக்க? மதுரை எரிஞ்ச பாக்க கறி பொளிச்ச ஒரே ஆள் நீதானடா. இந்த பாரு எல்லா எண்ணெயும் போட்டு அதுல வடைய போடு. போட்டு அப்புறம் எல்லா பருப்பையும் ஒண்ணுமண்ணா போட்டு அதுல பாயசத்தை பண்ணி அப்படியே குத்துனா எல்லா பருப்பையும் போட்டா பாயசம் வராதுடா. போஸ்டர் ஓட்டுற பசதான் வரும். என்ன சிரிப்பு? ஆம்பளைங்க முத சமைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். டேய் ஏட்ரா லிஸ்ட என்ன சொல்றீங்க? வேலை கிடைக்க தள்ளி போச்சுங்களா? ஆமாயா. ஹலோ காசு வாங்கியாச்சுன்னா வேலையை முடிச்சு கொடுக்கணும். இல்லன்னா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன். ஹலோ எங்க ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? ஆமா சார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. சினிமாவுல இருக்காரு. சினிமாக்காரனா? என்ன சினிமாக்காரனா? சினிமா இல்லைன்னா அரசியலே கிடையாது. 50 வருஷமா அந்த தமிழ்நாட்டு ஆடுறது சினிமாக்காரன் தான். மைண்ட் இட். டேய் இவனை முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியதல்ல. டேய் இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்றேன். சார் டெல்லிக்கு போறேன். டேய் இது வரைக்கும் எத்தனை சினிமா நடிச்சிருக்க? நீ நடிச்ச ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு? அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்ட? மீதிய வந்து
ஆம்பளை எல்லாம் உட்காந்து சாப்பிட, பொம்பளை எல்லாம் பருமாற, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது கூட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற மாதிரியே இருக்கு மச்சான். இல்ல கரெக்டா? அதை விட இவங்கள மாதிரியே 2 ஆண் குழந்தைங்க, இவங்கள மாதிரியே 2 பொன் குழந்தைங்க அப்படியே குறுக்கு முறுக்கு ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கலகலப்பா இருக்கும்ல. போனா போட்டோன்னு சாப்பாடு செஞ்சு போட்டா உனக்கு குழந்தை கேக்குதா? ஒழுங்கா வாயை மூடிட்டு சாப்பிடு. இந்த வாயை மூடிவிட்டு எந்த வாயால சாப்பிடுறது? சாப்பிடு. சாப்பிடு. ஏங்க உங்க சிஸ்டர் ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பரா? டேய் மச்சான், இப்பயே அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாடுறா. சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு. லிமிட்டை பத்தி நீ பேசுறியா? இது எப்படி வந்துச்சு உள்ள? அது தெரியாதனமா அவனுக்கு உள்ள போய் வந்துருச்சு. அப்ப இது எப்படி உள்ள போச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? இந்த வந்துடுற மச்சான். என்னது இது? ஏற்கனவே 2 முட்டையை திருடி உள்ள வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஸ்பெஷல்? என்னடா நீ? குடு. ஏய், ஏ லூசு, என்ன இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஜூஸ்? சும்மா இரு. நீங்க வீட்ல வெட்டியே தானே இருக்கீங்க. அவரு ஹீரோவா போறாரு. என்ன மாதிரி கலரா வேணாமா? அதான் தக்காளி ஜூஸ் குடிங்க. தங்க பஸ்மே சாப்பிட்டாலும் இவன் கலர் மாறாது. குடு, நான் குடிக்கிறேன். போடா. இல்லடா, டேய், போடா. கொஞ்சம் கூட. வேணுமா உனக்கு? ஆமாடா. காட்டு. அவ்வளவுதான். ப்ரொஃபசர் இங்க வாங்க. என்ன கீது டார்லிங், நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கிறோம், இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே. எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடு. இல்லைன்னா டேய்னு கூட கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கிறதுனால தான். அப்படியா? சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சுதா? அந்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குட் கேர்ள், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன லெட்டர் இது? எங்க அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அக்கா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாமா? அது நம்முடைய பண்பாட்டுக்கு ஒத்து வருமா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, எங்க அக்கா வேற வேணுமா? இத கொண்டு போய் ப்ரொஃபசர் ரவி சார் கிட்ட கொடுப்பா. ஓ பாத்தியா, அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன். மறப்ப டேய், நமக்கு சரக்கு வச்சிருக்கேன். ஏய், இந்த பாட்டுக்கிட்டு பாடல் வச்சா கொண்டு போடுவோம் உன்னை. வெயிட் உள்ளார. இறக்கி வச்சிருக்கேன், முறுக்கு வச்சிருக்கேன். இங்க வாப்பா. என்ன சார்? இப்ப நீ என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்கார்ல, அவட்ட போய் ரவி சார் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, கையோட கூட்டி வச்சான்னு சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களா? அசு, ஒரு டைரக்டர் அப்படி ஏத்து பேசிக்கிட்ட லைஃப்ல நீ ஹீரோனியா ஆக முடியாது, புரியுதா? சொல்றேன் இப்போ. அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏ கண்ணம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த கிழவி? பாட்டி. மீனாவோட பாட்டி. அப்ப பெரிய பாட்டி தான். பாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். யாரு இது? நான் தான் பாட்டி, உங்க பேத்திய ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ அம் ஜேம்ஸ் இட்லி. இட்லியா? எஸ். கிடைச்சிருச்சு. என்னது? நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம் இருக்கேன். சரி. அதுல ஒரு கவுன் போட்ட கிழவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் அடிக்கல வர மாட்டேன். இந்த அழகான கேள என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுவேன். எவ்வளவு? 25 லட்சம். கேட்டா ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தாதுன்னு புதுசா வந்த விருந்தாளிகிட்டே வசூல் பண்ண பாக்குறியா? கொண்டு போடுறோம். போடாங்க. நீங்க வாங்க பாட்டி. இட்லி. ஒரு அருமையான ப்ரொடியூசரை கெடுத்து விட்டானே. ப்ரொஃபசர், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். ஹீரோ சார், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். ஓகே. என்ன ப்ரொஃபசர், எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நோ நோ, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை கிடையாது. தைரியமா இருக்கணும். தேங்க் யூ. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையிலேயே இப்பதான் நீங்க ப்ரொஃபசர் மாதிரி இது இருக்கீங்க. என்னோடதுதான். அக்செப்ட் திஸ். தேங்க் யூ. ஏ மீனா குட்டி, ராவகாலம் வரதுக்குள்ள ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, எங்க போயிருந்த? அந்த ப்ரொஃபசருங்க இருக்காங்கல்ல பாட்டி, அவங்க கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போனேன். யாரு? இந்த தம்பி தானா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் பேத்தி கடல்ல விழுந்தப்போ நீங்க காப்பாத்துனீங்களாம். நீங்க மட்டும் வரலைன்னா என் பேத்தி நிலைமை என்ன ஆயிருக்கும்? கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி இருக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. தேங்க்யூ.
இது யாரு? அடடே, இன்னொரு ப்ரொபசர் சொன்னீங்க, அந்த தம்பியா? ஆமா பாட்டி, பெருசா இருக்கும்ல உங்க சின்ன பேத்தி கீதா. அது கூட எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜிப்பா கூட என்னோடதே தான். என்னது டைரக்ஷன் பாட்டி? இந்த இட்லி டைரக்டர் தான் தெரியுமே. மோதிரம் பத்திரம். ஐயோ பாத்தி இருக்குப்பா. தான் இருக்கு. சீ, தமாஷ் பண்றியா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். சொல்ல மறந்துட்டேன். அடுத்த வாட்டி வரும்போது சொல்லுங்க. அட போப்பா, விளையாட்டு பயிலா இருக்க. ஹலோ, யாரு? நாங்க எம்எல்ஏட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு பேசுறோம். எம்எல்ஏ தங்கச்சி ஃப்ரெண்டா? யாரா நீ? உன் பேர் என்னடா? ஏண்டா ரொம்ப சத்தம் போட்டு பேசுறேன், ஒருவேளை எம்எல்ஏ இருக்குமோ? அட நீ வேற. நேரத்துல எந்த எம்எல்ஏ வீட்டுல இருப்பாரு? ஒண்ணு தொகுதியில இருப்பாரு, இல்லாட்டி அதிகமா சொத்து சேர்த்து ஜெயில இருப்பாரு. குடு, எவனோ வேலைக்கார எடுத்துட்டு விளையாடுறான், அவன்கிட்ட நான் கொஞ்சம் விளையாடுறேன். ஹலோ, நான் எம்எல்ஏ மச்சான் பேசுறேன். என்ன மச்சானா? ஆமாண்டா மடையா. டேய் பொறுமை. வேலைக்காரன் விளையாடுறான். ஏண்டா டேய், அந்த பொண்ணுங்களுக்கு நாங்க லவ்வர்ஸ்னா எம்எல்ஏக்கு நாங்க மச்சான் தானே. என்ன பேச்சு பேசுற நீ? டேய், வேலைக்காரங்க போன் எடுத்தா கொஞ்சம் பொறுப்பா பேச கத்துக்கங்கடா. நீ யாரா? நீ பெரிய லார்டு லவுக்கு தாசா? யாரா நீ? திருட்டு ராஸ்கல், நான் எம்எல்ஏ பேசுறேன்டா. யார் பேசுறாரு? நீ பேசு. ஐயா சொல்லுங்க ஐயா. எம்எல்ஏ கிட்ட இவ்வளவு தெனாட்டா பேசுறியா? இன்னைக்கு உன்னை வெட்டி போச்சிரண்டா. கோபி, ஏய், ரெண்டு பேரும் இங்க வாங்க. போப்பா. டேய், எம்எல்ஏ வீட்டுல ஏமாத்துன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல ஏமாத்திருக்கீங்க? சார் நான் ஏய், உண்மையை சொல்லு, இல்லைன்னா பிச்சிடுவேன். மெட்ராஸ்ல இருக்க ரவுடிங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், என்ன சார் இது? எங்களை போய் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க. நாங்க ரவுடிங்க இல்ல சார், படித்த பட்டதாரி வாலிபர்கள் சார். ஏய், மூடுறா வாய. இன்னைக்கு படிச்சவன் தான்டா எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்கான் சார். ஊர் பூரா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கானே, அவன்லாம் யாரு? ரொம்ப படிச்சவங்க தான். சமீபத்துல செக்ஸ் கேஸ்ல ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவரும் படிச்சவர் தாங்க. அப்ப ஏன்டா வக்காலத்து வாங்குற? ஏன் சார், அப்ப டாக்டர் மாத்ருபூதம் கூட செக்ஸை தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு, அவரையும் பிடிச்சு உள்ள போட்டுருவீங்களா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், என் ஃப்ரெண்டுங்க அவங்க பக்கா ஜென்டில்மேன். ஏய், நீ தானே பிரின்சிபல் ரூம்ல கட்டி போட்ட? யார் அது? நீ ரவுடியா? ஐயே போலீஸ். ஏய், தொற. திறக்கிறேன் சார். போங்க சார். திமிரா? சார் போடு. தாத்தா போடு. முதல்ல உனக்கு லாடம் கட்டுறேன். நல்ல கட்டுங்க சார். ஒழுங்கா இருந்தா எங்க பசங்களுக்கு எடுத்ததை இவன் தான் சார். நாலு மிதிங்க சார். நல்ல பிள்ளைய பேரை சொல்லி 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டு பெருசா பேசுறீங்களா நீங்க? ஏய், எம்எல்ஏ கிட்ட 3 லட்சம் வாங்குனீங்களா? வெச்சிடுவேன். அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். அந்த பணத்தை கொடுத்துறேன் சார். இந்தாங்க சார். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துக்கோங்க. பைசா காலத்துல உதவ வாங்க முடியல சார். பணம் கரெக்டா இருக்கா பாருங்க சார். ஏய், கரெக்டா இருக்கா? 50 ரூபா குறையும் சார். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். 50 ரூபா என்ன பண்ணீங்க? சாமி உண்டியல்ல போட்டான் சார். எதுக்கு? கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சார். செய்யறதெல்லாம் ஃப்ராடு தானோ? சாமிக்கு லஞ்சமா? பாவிகளா, போய் சொல்லி கல்யாணம் பண்ணி எங்களுக்கு அடி வாங்கி வச்சு. அந்த எம்எல்ஏ கொடுத்த வயிறு மோதிரத்தையும் கொடுத்துருக்கடா. எங்கடா விரல மோதிரத்துக்கான பாக்கெட்ல வச்சிருக்கிறியா? அவனை கொஞ்சம் நல்லா பாருங்க சார். எங்கடா மோதிரம்? உன்னது என்ன? அங்க வை. ஏன்டா வாயில வச்ச? உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது திருடிக்குவாங்கன்னு பயந்து போய் மறைச்சு வச்சிருந்தேன் சார். போலீஸ் சொல்றியா? ஓடா போ. ஏய், ஓடி போடா. நாங்கலாம் ஏமாந்தவங்க, எங்களை பிடிச்சி வச்சீங்க. சார் நல்ல விசாரணை பண்ணி முடிவு அந்த காட்டுக்குள்ள இருக்கிறவரை எப்ப பிடிப்பீங்க? பிச்சிடுவேன். என்னத்த விசாரிக்க? சார் சார், டைரக்ட் சார். என்னையா? குட் மார்னிங் சார். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க? புதுசா ஹீரோயினி வந்திருக்காங்க, அவளை போய் கவனியா. புதுசா ஹீரோனியா? எங்க அங்க சார்? பாரியா. இந்த ஹீரோனியை வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை பிடிக்கிறேன், இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன். மேடம் 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 குட் மார்னிங் மேடம். ஐ ஆம் ஜேம் சிட்லி. மேடம், காபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். அப்புறம் உங்க முகத்தை பார்க்காமே சொல்றேன் மேடம், எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க, இது சத்தியம். தேங்க் யூ. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம். எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, கருப்பா இருக்கணும்னு பாக்குறீங்களா? ரஜினிகாந்த் இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க. இதை போய் ஃபீல் பண்ணிக்கிறீங்க.
மேடம் 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 கண்ணம்மா நீயா? ஏய் எந்திரி எந்திரி லூசு. ஆமா யார கட்டிங்க வந்த? யார கட்டிங்க அடிக்க வந்த? எம்எல்ஏ நடிகர் அடிக்கணும்னு சொன்னேன். அவர் தான் இந்த ப்ரொடியூசர் சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவன் சொன்னா நீங்க வந்துடுறதா? ஏய் என்கிட்ட என்ன சொன்ன? நீங்க டைரக்டர் அவனுக்கு பின்னால நடிப்பேன்னு சொன்னீங்கல்ல? சொன்னேன். அப்புறம் எங்க வந்த? நீங்க எப்ப டைரக்டர் ஆகுது, நான் எப்ப நடிக்கிறது? நீங்க இன்னும் டீ காஃபி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. நில்லு. ஏய் ஏய் நில்லு. நடைய பத்தியா? ஏய் ஏய் நான் கூப்பிட போய்கிட்டு இருக்கியா? மேக்கப் போட்டோன்னு பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பா. இந்த பார் சொல்ற கேளு. இந்த கம்பெனி டுபாவர் கம்பெனி 2 நாள்ல பேக்கப் பண்ணிட்டு 3 நாள் வீட்டுக்கு போயிருவாங்க. அவசரப்பட்டு நீங்க நம்பி தெருவுல தெரியாத. நான் ஹீரோ ஆனவன நீ ஹீரோனி ஆகலாம். அது வரைக்கும் பொறுமையா. நான் ஹீரோ நடிச்சு கூட நீங்க ஹீரோ ஆகலாம். ஏய் நீ எனக்கு சான்ஸ் தரியா? என்ன ஏண்டா பேசிக்கிட்டு இருக்க? வா வீட்டுக்கு. டேய் ஹீரோனை கை பிடிச்சிடுங்க. அவசரப்பட்டு கை நீட்டவள வச்சுக்கிறாங்க. என்ன? அவன் யாரு தெரியுமா? யாரு? என்னோட லவர். நான் கட்டிக்க போற பிள்ளை. வேண்டாம் அவட்டே கேளுங்க. நீ இப்படி வா. மேடம் இந்த டீ குடுக்குற பையனா உங்க லவர்? நோ நோ நோ, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்படியா? சார் எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும். நான் பிறந்தது மும்பைలో, நான் படிச்சது அமெரிக்காలో. சார் ये ஃபேமிலியே நார்த் இந்தியா சார். ஓஹோ அப்ப இந்த ஆளு உங்களுக்கு தெரியாது? நான் பார்த்ததே இல்ல. Who are you man? ஏண்டி நான் சொன்னா யாங்கிட்ட தெரியாது. நம்ம ஹீரோனி மேல கை வச்சா போட்டு அடிங்க அவனை. அந்த பொண்ணுங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க? ஐயோ இவங்க விட எங்க அண்ணன் எவ்வளவு மேல் போல இருக்கு. என்னப்பா ரொம்ப வலிக்குதா? அடடா வீங்கிடுச்சா? ஆமா வாய்க்குள்ள காலை விட்டு வச்சா வீங்காதா? 2 பல்லு ஆடுதுடா டேய். சரி கவலைப்படாத. நான் உத்தரம் முடிச்சு சுதனை எடுத்து வரேன். நீ பார்த்து போயிட்டாங்க. அவளா சொன்னால் இருக்காது. அப்படி எதுவும் நடக்காது. நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை. இல்லை. என்னடா அது பட்ட பகலே தண்ணி அடிச்சு வர? நான் தண்ணி அடிக்கல. உன் தங்கச்சி என்னை தண்ணி அடிக்க வச்சுட்டா. நன்றி கெட்டவன். லூசா திரிஞ்ச உன் தங்கச்சிய தெளிவாக்கி கண்ணம்மாங்கிற பேரை கரினா கபூர்னு மாத்திரவேன். நான் வங்கக்கடல பேக்கிரவுண்டா வச்சு போட்டோ எடுத்தவன் நானு. அந்த போட்டோவை சினிமாக்காரனுக்கு பூரா கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணது நானு. அவன் கேட்கிறா என்னைய who are youன்னு கேட்கிறான். ஏற்கனவே அடிச்சு மிதிச்சிருக்கிறானுங்க. நீ வேற அந்த இடத்துல அடிக்கிறியாடா? அடிச்சாங்களா? யாரா? எங்க 2 பேர் பொண்டாட்டிகளும் அடியாளுகளை வச்சு எங்களை அடிச்சிட்டாளுங்கடா. அடியாள வச்சா? எதுக்குடா? நாங்க உயிரோட இருந்தா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. எங்களை குறவணுன்றதுக்காக தாண்டா காரை விட்டு முதல்ல ஏத்த வந்தாளுங்க. அதுல ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டோம். உடனே அடியாளுகளை வச்சு அடிச்சுட்டாளுங்கடா. பாவிகளா, கட்டின புருஷன் அடிக்கிற அளவுக்கு மரியாதை இல்லாம போச்சான அந்த நாட்டுல. அம்மா பேச்சு பேசுறது ஏண்டா? ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் தங்கச்சியே உன்னை ஓட ஓட அடிக்கும் போது எம்எல்ஏ ஓட தங்கச்சியை எங்களை சும்மா விடுவாங்களா? மச்சான் இதை நம்ம சும்மா விடக்கூடாது. நீ உடனடியா 2 பொண்ணுங்களை பாரு. அவளுக்கு தெருவுல போற பிச்சைக்காரியா இருந்தாலும் பரவாயில்ல. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்டா. அது மட்டும் இல்லடா மச்சான், நம்ம வாழ்க்கையில விளையாண்ட அந்த எம்எல்ஏ பழி வாங்கி ஆகும்டா. டேய் பழி வாங்குறதோ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதோ நமக்கு முக்கியம் இல்லடா. பின்ன நாம யாருங்கிறத அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும்டா. பணம் காசு இருக்கிற திமிர்ல தான்டா அவங்க நம்மளை எடுத்து எரிஞ்சு பேசுறாளுங்க. ஆமா நாமளும் நல்லா உழைப்போம்டா. கை நிறைய காசு சம்பாதிப்போம்டா. அவங்களோட பெரிய பணக்காரன் ஆக முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டுவோம்டா. சூப்பர் ஐடியாடா மச்சான். மச்சான் அந்த லூசு கூட என் வேலைக்கு வெடி வச்சுட்டாடா. என்னை உங்களோட சேர்த்துக்கீங்களா? கவலைப்படாதடா, நம்ம 3 பேர் சேர்ந்தே உழைப்போம்டா. அதுவும் இன்னையில இருந்தே ஆரம்பிக்கிறோம். ரவி ஒரு சிக்கன் நூடுல்ஸ், ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் புரட்டி போட்டு கூட அந்த பக்கம். அப்படியே 4 ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிக்க. பொறுமை ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏப்பா பேப்பர் வச்சுங்கப்பா. இந்தா முதல்ல பேப்பரை படி ரோஸ்ட் வருது பின்னாடியே. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணது யாரு? ஹலோ நான் தான்ப்பா. இந்தா என்ன இவ்வளவு ஃபாஸ்டா வீசுற? அதான் ஃபாஸ்ட் ஃபுட். ஏப்பா சூப்பு கேட்ட என்னாச்சுப்பா? அப்படியா? இந்தா டம்ளர் பிடி, சூப் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு ஆச்சுப்பா? 45 ரூபாய். இதா சேஞ்ச் கொடு. அண்ணா ஒரு ஆப்பாயில் பொண்ணா? சூப்பரா பொண்ணா. டேஸ்ட்ப்பா. இதே மெயின்டெய்ன் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ். ஆகட்டும் சாப்பிட்டவங்கலாம் காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு. இந்தா பாருப்பா ஒரு ஆஃப் பாயில போடு. தக்காளி சட்னி போடுங்க. தக்காளி சட்னி ரெடி ஆகுது. அது வரைக்கும் தக்காளியை ஒரு கடிச்சு chicken 65. பாத்துக்க. கல்லாவா இல்லாட்டி குல்லாவை போட்டுருவானுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேஸ் தீர்ந்து போச்சா? ஆட்டோ எடுத்துட்டு போய் ஒரு சிலிண்டர் வேணும் தெரியாடா? ஆமா எல்லா வேலையும் நானே பண்ணணும். ஜேம்ஸ் சீட்ல எதுக்கு இருக்கு? அவன் அனுப்ப வேண்டியதானே? டேய் அவனை சிக்கன் வாங்கினார் சொல்லி 1 மணி நேரம் ஆகுதுடா. இன்னும் வரல பாரு. சிக்கன் வாங்க போனானா பக்கத்துலயே தான் பிராண்டி ஷாப். அடிச்சிட்டு மல்லாம் அந்த போல இருக்கு. அவன் திருந்தவே மாட்டான்டா. இந்த பார் வரும்போது எங்கேயா கடனா தூக்கிட்டு ஓகே ஓகே. ஒரு பிளேட் நூடுல்ஸ். ஒரு பிளேட் நூடுல்ஸா? நூடுல்ஸ் வர லேட் ஆகுது. முதல்ல பிளேட் எப்படி? சாரி குறி தவறிடுச்சு. சார் ஒரு நிமிஷம். என்ன சார் சாப்பிட்டீங்க? நூடுல்ஸ் ஒரு 65. ஏம்பா ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் போடுங்க. இந்தாங்க.
ஸ்டாப் 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 ரன்னிங்ல இறங்காத. டேய் சரக்கு இறக்குடா. சரக்கு இறக்காச்சுடா போடுறேன். ச்சே, உள்ள இருக்க சரக்கு. அதுவா வாடா 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 ராசாச்சி. நீதான்டா என் படத்துல அடுத்த சிக்கு. டேய் என்னடா நான் உன்னை சிலிண்டர் தானே வாங்கிட்டு சொன்னேன். என்ன பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? என்ன நடந்தது? ஐ ஆம் டாக். சொல்லு சொல்லு போ. ஏ மச்சான், சிக்கன் வாங்குறதுக்காக கடை வாசல்ல காலை தூக்கி இப்படி வச்சேன். திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டு பிச்சை இதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு கலைவாணி கடத்துல பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு வண்டியில தூக்கி போட்டு நேரம் இங்க போட்டாச்சு. இவளை நம்பர் 1 ஹீரோனி ஆக்கி அவளுக்கு காட்டு. போடா. ஏன்டா ஏன்டா நம்மள எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம், இவ்வளவு ஹீரோயினா காட்டானா? இத பார், ஒழுங்கு மரியாதையா எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டு, இல்ல கைய காலை வெட்டிடுவேன். டேய் 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 மச்சான் 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 விடுறா. அவசரப்படாதடா அவசரப்படாத. நமக்கோ தட்டு கழுவுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவளுக்கோ வயிற்ற கழுவுறதுக்கு ஒரு வேலை வேணும். தூக்கி அவளை அதுல போட்டோம்னா அவ பாட்டுக்கு மாங்கு மாங்கு தட்டை கழுவிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, வர்ற வழியில இதை பாத்தியா, அவ சைஸுக்கு ஏத்த மாதிரி சூப்பர் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை அவளுக்கு மாட்டி விட்டு டெய்லி ஒரு 1 hour சாயந்தரம் அப்படி ஒரு டான்ஸ் போட விட்டோம்னு வச்சுக்கேன், கூட்டம் அள்ளிக்கு வியாபாரம் எகிரிக்கும். பாக்குறியா அவன் டான்ஸ? ஒத்தி கொண்டு தாண்டி ஒரு ரவுண்டு இப்போ உலகம் சுழலுதடி பல ரவுண்டு. ஒத்தி கொண்டு தாண்டி பாட்டு திரண்டு என் புத்தி எங்க போகுதடி வீட்டை மறந்து ஒரு தன்னானே தானானே ஏன்டா? இத்தனை பேர் முன்னாடி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்துறீங்கடா. நீங்க தெரிஞ்சவே மாட்டீங்கடா. அடாடாடா, ஒரு பட்டாளி கோச்சுக்கே தாளம் போடுறான், டான்ஸ் ஆடக்கூடாதுடா. டேய் போடா, போடா நீ. உட்கார்றா. உன் வேதனை எனக்கு புரியுதுடா. என்ன செய்யறதுடா, அவளுகளை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையடா. டேய், ஒரு ஏழைய வச்சு தாண்டா பணக்காரிகளுடைய திமிரை நம்ம அடக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஒரு வர்க்க போராட்டமாவே நான் நினைக்கிறேன்டா. டேய் டேய், தத்துவத்தை பேசிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்க, நீங்க உருப்படவே மாட்டீங்க. டேய், 1,60,000 ரூபாய் இருக்கா? இந்த 50,000 எடுத்து உள்ள விடு. ஆஹா ஆக கான்வெண்ட் ஆரம்பிச்சு 3 மாசத்துல 2,10,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஏண்டா, அந்த வட்டச்சாலை கொடுத்தமே அந்த அமௌண்ட்டே எடுத்து பிசினஸ்க்குள்ள விட்டுருந்தோம்னா இந்நேரத்துக்கு வருமானம் டபுளா இருக்குமேடா. ஏய், அது நடந்து முடிஞ்ச மேட்ரா. இப்ப நடக்க போறத பாரு. சார் வணக்கம் சார். பிரசாதம். பிரசாத் ஏமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? ரோட்ல அனாதே திரிஞ்சிட்டு இருந்த எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு துணிமணிலாம் வாங்கி கொடுத்து என்னை வாழ வச்ச தெய்வம் சார் நீங்க. நீங்களாம் ஓஹோன்னு வரணும்னு கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். பாத்தியாடா, பாத்தியா, நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணவளுக நாம அழியணும்னு நினைக்கிறாளுக. ஆனா எங்கேயோ தெருவுல இருந்து கூட்டு வந்தவ நாம வாழணும்னு நினைக்கிறாடா. பாத்தியாடா இந்த வித்தியாசத்தை? மச்சான், ஒரு ஏழோட கஷ்டம் ஒரு ஏழைக்கு தாண்டா தெரியும். கரெக்டா சொன்னடா. இது நிச்சயமா பணக்காரிகளுக்கு புரியாதுடா. டேய், இது சாதாரண பிரச்சனை இல்லடா, ஆண்டாண்டு காலமா தீர்க்க முடியாத வர்க்க பிரச்சனைடா. இதுக்கு நான் இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். ஒரு 2,000 ரூபாய் தான் கொடுறா. எதுக்குடா 2,000 ரூபாய்? இப்பவே நாதல்ல சம்பத்து செட்டி கடைக்கு போய் ஒரு தாலியை வாங்கி வா, கழுத்துல ஏத்தி அந்த வர்க்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. அப்படின்னா எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுறா. ஒரு கழுத்துல எத்தனை பேரா தாலியை ஏத்தி? அதுக்கு சொல்லடா. உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவளை கூட்டி போய் மேக்கப் டெஸ்ட் எடுத்து ஒரு பெரிய ஹீரோனை ஆக்கி உன் கையில ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறமா தாலியை கட்டுக்கிறேன். மச்சான், இவ்வளவு கருப்பு உடம்புக்குள்ள ஒரு வெள்ள மனசாடா. எங்க 2 பேரையும் ஒண்ணு ஆசீர்வாதம் பண்றா. நல்லா தீர்க்க சுமங்கலியா கல்யாணம் பண்ணி பண்ண போற. நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எத்தனை பேரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கடி. ஆனா அதுக்கு முன்னாடி உன் வயத்துல ஏன் குழந்தை வளரணுண்டி. அதுக்கு தாண்டி இப்ப வந்திருக்கேன். என்னடி முறைக்கிற? அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் நீ எனக்கு செய்த துரோகம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும்டி. அதை நினைச்சு நினைச்சு நீ வாழ்நாள் முழுக்க புழுங்கி புழுங்கி அக்கானுகத்து அத்தனுகத்து. ஆனா நீ அம்மா வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, நீ அம்மா வானாத்தான் சினிமாக்கார உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா. நீ நடு ரோட்ல வந்து நிப்ப, நான் கை தட்டி. என் நண்பனை சினிமா வேலையை விட்டு துரத்துறே இல்ல, அதுக்கு அவன் கொடுக்கிற தண்டனை தான் இது. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேலை வேணும்? அவனுக்கு அவருக்குதான். எனக்கு கொடை பிடிக்கிறதுக்கும் டீ கொடுக்கறதுக்கும் ஒரு ஆளு வேணும். நான் வேணே ஒரு வேலைக்கு வச்சுக்கிறேனே. என்னடி குர்ஆன்ல கத்தி அவளை நீங்க குத்தி வகந்துறேன். என்னடி போலீஸ்க்கு போன் பண்றியா? பண்ணுடி.
நாங்க ஏற்கனவே போலீஸ் எல்லாம் பார்த்தாச்சு, கிரிமினல்ஸ் பேரும் வாங்கியாச்சுடி. இனிமே நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். போன் பண்ணி அந்த ஐஜியவே வர சொல்றேன். வர சொல்லு, ஆனா அரை மணி நேரம் கழிச்சு வர சொல்லு. வரும்போது ஒரு போட்டோகிராஃபரையும் கூட்டி வர சொல்லு. அப்பதான் போட்டோ எடுத்து பேப்பர்ல போட முடியும். கரெக்டா? அம்புக்குறியிட்ட இடம் ரேப் நடந்த இடத்தை காட்டுகிறது கொட்டை எழுத்துல போடுவான். அதுக்கு என்ன தலைப்பு தெரியுமா? கட்டிய மனைவி கணவன்மார்களே கற்பழிப்பு. பாட்டி ஓடுது. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் தெரியாது. இருப்பது சில நாள் அனுபவிப்போமே, அதுதான் குறைந்து விடும், எதுதான் குறைந்து விடும். நான் யாரா? உன்னால பாதிக்கப்பட்டானே வெரி கிரேட் ஜாம் சிட்லி, அவனுடைய பாலிய சிநேகிதன் கொய்யாத்தோப்பு குணசேகரன். ஐயோ, நீதான் அந்த அப்பாவைய குடிக்க வச்சு கெடுத்தவனா? நீ உருப்படவே மாட்ட. எங்கடி ஓடுற? எங்க ஓடுற? நன்றி கெட்ட உன்னைய நசுக்க தாண்டிக்க வந்திருக்கேன். இன்னைக்கு நீ சினிமாவுக்கு முழுக்கு போடுற, முதலிரவுக்கு தயாராகிற. முதலிரவா? ஆமா, இந்த 5 நிமிஷத்துல என் ஃப்ரெண்ட் இங்க வருவான், உன் கழுத்துல தாலியை கட்டுவான். இப்பயே ஃபர்ஸ்ட் நைட் மரியாதையா சினிமாவை தூக்கி போட்டு விட்டு என் ஃப்ரெண்டுக்கு பணிஞ்சிரு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். மாட்டேன்? அப்ப நானே முதலிரவை முடிச்சு. அவன் பிளாட் ஆயிட்டான். வா வா வா, புடி புடி புடி. ரவுடினா அப்படிதான். தூக்கி போடு. ஐயோ அடி பாவிகளா, நான் தாண்டி ஜேம்ஸ் சிட்லி. அநியாயமா என்ன அடிச்சு போட்டாளுங்களே. இது ஓல் குரல் மாதிரி தெரியல. இதை காப்பாத்துக்க சாமி. ஐயா, இத கேப்பாரு இல்லையா? ஐயோ, ஆமா அவரே தாங்க. ஒருவேளை காணாமே. ஐயோ, காப்பாத்துமா. தங்கச்சியெல்லாம் கரெக்டா பேசிதானே அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஆமாண்ணே. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தானே? முழு சம்மதம். தாலியை கட்டி கொடுத்தாங்களே. ஆச்சரியமா இருக்கையா? அதானே எங்க தங்கச்சி. ஐயரே வந்துட்டாங்கண்ணே. ஜம்ப் பண்ணி வராங்க. முகூர்த்தத்துக்கு லேட்டா வந்துட்டு மாப்பிள்ளை நினைப்பா உங்களுக்கு. சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நாங்க மாப்பிள்ள தான். இல்லங்க, நேக்காவே மாப்பிள்ள. அவனுக்கு நான் மாப்பிள்ளைன்னு சொல்ல வந்தோம். ஏன்னா 2 பேரும் ரிலேட்டிவ். வாடா, மந்திரத்தை சொல்லலாம். மந்திரத்தை சொல்லி கொடுங்க, எடுத்து கொடுங்க. ஓம் அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என்ன கல்யாண மந்திரம் சொல்ல சொன்னா திருக்குறள் சொல்லிட்டு இருக்க? என்ன பேச்சு பேசுறேன்? நீங்க எல்லாம் அரசியல்வாதிகள் தானே? தெரியாம தான் கேட்கிறேன். சட்டசபையில மட்டும் தமிழ் தமிழ்னு வாய்களையே பேசுறேளே, மக்கள் சபையில மட்டும் தமிழ் பேசப்படாதா? தமிழை பத்தி கேவலமா பேசுறீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவோம். வெட்டு குத்து நடக்கும், ஓடும். அப்படி சொல்லுங்க. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இவனுக்கு பண்ற உள்ள பார்த்தா இவனுக்கு ஒரிஜினல் அக்ரிமெண்ட் இல்லையா ஐயா? அது வேற ஒண்ணு இல்லைண்ணே. அர்ஜென்ட்ல ஏற்பாடு பண்ணல, அதான் லோக்கல்ல இவங்கள புடிச்சு விட்டாங்க போல இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க 2 பேரும் ஏற்கனவே திருமணமானவான்னு உங்களுக்கு தெரியுமோ? அது போக அந்த 2 பொம்மை நாட்டியும் முறப்பிரகாரம் டைவர்ஸ் வாங்கினதாவது தெரியுமோ? குடிமை இருக்கா? ஜாக்கிரதை, வந்த வேலையை பாரு. டென்ஷன் ஆகாதே. தெரியுது. இருந்தாலும் நாங்க ஏன் இதை தோண்டி துருவி விசாரிக்கிறோம்னா,
அந்த பொண்ணுங்களோட மாஜி ஹஸ்பண்ட். இன்னைக்கு தான் ஜெயில இருந்து எஸ்கேப் பண்ணதாக கேள்வி. நம்ம விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறானுங்க. சப்போஸ் அவ 2 பேரும் கையில ஆளுக்கு ஒரு அருவாளை எடுத்துண்டு மையத்துல வந்து குதிச்சு 4 பேரை வளைச்சு வெட்டினான்னா நீங்க அச்சதை போடுவேலா இல்ல எஃப்ஐஆர் போடுவேலா? அது முதல் தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் கல்யாணத்தை நடத்தப்படாது. எல்லாரும் பஸ்ஸ பிடிச்சு ஆத்துக்கு போங்க. பதட்டப்படாதே. எடுத்ததுக்கெல்லாம் சேர தூக்கி சுத்துறதுக்கு இது ஒண்ணும் மாநகராட்சி இல்லை, மணப்பந்தலாக்கும். முதல்ல சேர கீழே வைங்க. இது ஆண்டவன் சன்னிதானம். இங்க அராஜகம் பண்ணப்படாது. எங்களுக்கும் குத்து விளக்கிறது சொல்ல தெரியும். நேக்கும் குஷ்பு தெரியும், குங்ஃபு தெரியும். சாரி, எமோஷனல் ஆயிட்டேன். நேரா கல்யாண மண்டபத்துக்கு போறோம். அங்க அத்தனை பேரு முன்னாடி நடந்தது சொல்றேன். ஏதாவது சொதப்பல இல்லைன்னு சொல்லி நீ வண்டி எடு, கல்யாணத்தை நடத்த. ஒண்ணும் நடத்த முடியாது. என் பையனு சினிமாக்காரனு மார்வேத்தாங்க போயிருக்கானுங்க. வாங்க வாங்க வாங்க. கல்யாண பொண்ணுங்க எவ்வளவு லேட்டாவா வர்றது? இவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. பிரமாதம். என்னது வாந்தி எடுக்கிற மாதிரி தெரியுது? வாந்தி மாதிரி இல்ல, வாந்தியே. இது பித்த வாந்தி. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பித்த வாந்தி. என்னது? எது பித்த வாந்தி? போய் சொல்லாதே. அது பிள்ளை வாந்தி. அடிக்காது. கங்க்ராச்சுலேஷன் மினிஸ்டர் அங்கிள். உங்க பசங்க தாலி கட்ட முன்னாடியே நீங்க தாத்தாவாயிட்டே. அட போவீங்களா? இவன் டோப்பா கட்ட மாட்டியா? வச்சுக்கோங்க. மண்டே தவிர எல்லாமே செதறிடும். ஏண்டா பொம்மை துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டுறியா? எங்க சுடா உனக்கு மட்டும் நான் மிரட்ட தெரியும் நினைச்சியா? எனக்கு தெரியும்யா. அசஞ்ச மண்டை